ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இனி நம்ம கையில் என்ன கண்டென்ட்டை வச்சு சுற்றிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளாட போகிறோம் கைஸ். புதுசாக ஏதாவது கேம் விளாட்லான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம ஒரு கேமாக ட்ரை பண்ணி வீடியோ போடுறோம், எல்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் புதுசாக இந்த வாட்டி ஃபுட்பால் விளாட்றோம். இது 42 MP டவுன்லோட் ஆகும். அது வரைக்கும் ஸ்கிப் ஆயாச்சு. இப்போ உள்ளே போவோம். நல்லாயிருக்கு கைஸ். நருட்டோ அனிமேவும் ஃபுட்பாலும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த ட்ரைலர் பார்த்தேன், நல்லா கிராஃபிக்ஸ்லாம் இந்த கேமில் சூப்பராக இருக்குமா. அதனால தான் இந்த கேமை ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். இந்த கேமை டவுன்லோட் பண்ணுற முன்னாடி யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கேமை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமும் இந்த கேம் 300 MP டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் 2 GB போடுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் யோசிச்சுட்டு இந்த கேமை டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இந்த கேமில் எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் எல்லாமே லோட் ஆகிட்டு இருந்துச்சு. வாவ், பரவாயில்ல கைஸ். மெஸ்ஸி பாருங்க கைஸ், செம்மையாக இருக்குது கைஸ் கேமு. வாவ், கிராஃபிக்ஸ்லாம் பக்காவாக இருக்குது கைஸ். நெய்மார்லாம் பார்த்தேன் கைஸ். இப்போ கடைசியாக தலைவர் மெஸ்ஸி இருக்கிறாரு. நம்ம ஃப்ரீ ஃபயரில் ராய்ஸ்டார் பண்டில் ஸ்பின்னிங் வீடியோ 2 பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 வீடியோ போட்டிருப்போம். 2 வீடியோ பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலில் போய்ட்டு. இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டிங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோவில் ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் அவங்க காட்டுறதெல்லாம் நான் கிளிக் பண்ணி வச்சுட்டேன். அவங்க காட்டுறதெல்லாம் நான் கிளிக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். எனக்கு நெட்டு செம்ம ஸ்லோவாக இருந்துச்சு போல், அதான் ஸ்லோவாக போகுது இந்த கேமுள்ள. நம்மக்கிட்ட மொத்தம் 223 யூனிவர்சல் டோக்கன் இருக்குது. இன்னும் ஒரு 25 டோக்கன் கிடச்சிச்சின்னா நம்ம ராய்ஸ்டார் அந்த ஏர் உள்ள பர்பிள் ஷேட் பண்டில் எடுத்துடலாம். யார் இது போட்டு? நம்ம தலைவர் மெஸ்ஸி இருக்கார் நம்ம டீமில். வேறு என்ன வேணும்? லியான் மெஸ்ஸி இருக்கார். போட்டுங்க, வர்ற மாதிரி இது கைஸ். கிராஃபிக்ஸ் நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. இதுதான் நம்ம டீம் போல். பார்ப்போம். நெய்மார் கைஸ், நெய்மார், மெஸ்ஸி, ரொனால்டோ, இவங்க 3 பேர் ஃபேன் யாரெல்லாம் இருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுக்கு டுட்டோரியல் காமிக்கிறாங்க. இந்தமாரி பண்ணி அதான் நம்மளுக்கு விளையாட தெரியுமா இல்லையான்னு பார்க்குறாங்க. விளையாட தெரிஞ்சால் தான் உள்ளே சொல்லுவாங்க. இல்லை, நம்ம இதெல்லாம் முடித்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புரியுதா? அந்தமாரி தான் இது எனக்கு கொஞ்சம் தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் தெரிஞ்சிச்சு எப்படி மாற்றணுன்னு. அதனால் படித்து பார்த்து மாற்றினேன். இந்தமாரி உங்களுக்கும் தெரிலனா மறக்காமல் பார்த்து அதில் வர்றதை படித்து பண்ணுங்கள். யார் இல்லை மொக்கையாக இருக்கா கம்மி பவர்லாம் பார்த்தேன். 60 இருக்கவங்களை வைக்கலான்னு பார்த்தாச்சு. 63 வச்சிடலான்ட்டு வச்சிட்டேன். உள்ளே போகலாமா வேணாமா? இப்போயாச்சும் உள்ளே போகுமா? உள்ளே போயிடும். இல்லை, ஏதோ அகாடமி கட்டுது. ஸ்கில் அப், பேசிக் ஆஃப் அட்டாக்கிங். அப்போ நம்மளுக்கு அட்டாக்கிங் சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த கேம் கொஞ்சம் கண்ட்ரோல்லாம் செம்ம ஈஸியாக தான் கைஸ் இருந்துச்சு. ஒரு குறை சொல்ல முடியாது. கண்ட்ரோல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. சவுண்டும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு இந்த கேமில். அப்படியே ரியலாக கேட்குற மாரி சத்தம். ரொம்ப நாய்ஸியாக இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ஷூட்டிங் ப்ராக்டிக்ஸ், அதாவது கோல் போடுற ப்ராக்டிக்ஸ் சொல்லித்தராங்க. கோல், எஸ், ஃபஸ்ட்டு பாலே கோல் போட்டு வர்ற மாதிரி. அடுத்து இன்னொன்று பாஸ் பண்ணுறது கைஸ். நம்ம ரெட்டு, நம்ம பக்கத்தில் ரெட்டு இருக்கவங்கக்கிட்ட பாஸ் பண்ணணும். இந்தமாரி நான் நிறைய கேம் விளையாடிருக்கேன். இதேமாரி தான் இருக்கும். ஆனால் அதில் இவ்வளோ தெளிவாக தந்துருக்க மாட்டாங்க கிராஃபிக்ஸு. அப்புறம் இதை பாருங்க, ஷூட்டிங் பண்ணும்போது அந்த கோடு லைன் வருதுல்ல, அந்த லைன்லாம் கூட காமிச்சிருக்க மாட்டாங்க. இதில் ஓகே, முடிச்சாச்சு. அடுத்து ஒரு 2வது ஸ்டெப் இருக்கா? 2வது ஸ்டெப் ஆச்சு. சீக்கிரமாக முடிச்சுட்டு கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோடிங் ஆகியேன்னு டென்ஷன் ஏற்றுச்சு கைஸ். இதில் தான் கைஸ் ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு. இதில் அவங்ககிட்டேருந்து அந்த பாலை மட்டும் வாங்கணும். அதுதான் பண்ணணும். அது கூட என்னால் டக்குன்னு பண்ண முடியல. ஏன்னு தான் தெரில.
இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள். நான் எங்கேயோ ஓட்டேன். அப்புறம் தான் தெரியும் அவங்ககிட்ட பாலை வாங்கணும்னு. அந்த கோட்டை விட்டு வெளியே வந்துட்டானா பாயிண்ட், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து. அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். இந்த வாட்டி பண்ண முடியல. இந்த வாட்டி வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணேன். ஆனால் அந்த வாட்டி பண்ணிட்டேன். ரொம்ப டைம் ஆகிடும்னு நினச்சி. இப்போ வந்து வரல, அவங்ககிட்ட பாலை வாங்கணும். அவ்வளோதான். 2 கோல் வச்சுருவான். 2 கோல் வச்சுருவான். அப்புறம் தான் அவங்ககிட்ட நான் பாலையே வாங்குவேன். நீங்களே பாருங்கள், 2 கோல் வச்சுருவான் டப்பு டப்புன்னு. இந்த வாட்டி தான் வந்து மிஸ்ஸே ஆகாது. 2ஓ 3ஓ சம்திங் அடி பண்ணிடுறேன். ஆமாம், 3 கோல் வச்சுருவான். பார்த்தீங்களா, 3 கோல் வச்சுருவான். அதனால் 4வது கோல் தான் அடிக்க விட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4வது கோல் தான். பக்கத்துலேயே போய் டக்குன்னு வாங்கிடுவேன். கைஸ், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அதில் பில் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டிங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்படியாச்சும் மேட்ச்சில் விடுங்கடா. இது நான் ஃபஸ்ட்லேயே டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால தான் மறுபடியும் கேட்டுச்சு. சரி, சும்மா படிக்கிறேன், ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணேன். அப்புறம் தான் போக ஆரம்பிச்சிச்சு. நெட்டு தான் ஸ்லோ ஆயிடுச்சுன்னு நினச்சேன். அப்புறம் தான் அப்படி இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் மேட்ச் உள்ள போயிடலாம். எஸ், இந்த கேமில் நல்லா கிராஃபிக்ஸ் இருக்கும். நாங்கள் வாங்க பார்க்கலாம் கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கா எப்படின்னு. வேறு எதனா கேம் ப்ளே பண்ணால் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதிலேருந்து நான் ப்ளே ஸ்டோரில் இருக்க கேமாக சொல்லுங்கள் கைஸ். பிசியில் விளாட்றதுலாம் சொல்லாதீங்க. நான் ஃபோனில் தான் விளாட்றேன். ப்ளே ஸ்டோரில் ஏதாவது உங்களுக்கு ஒரு கேம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து ப்ளே பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நான் விளையாடி அந்த கேம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்போசிட் டீம் பேர் அக்காட்சுக்கி டெய்டாரா. அதான் அந்த ஃப்ரீ ஃபயரில் கொலாபரேஷன் வந்த மாரி இப்போ ஃபுட்பாலில் கொலாபரேஷன் வந்துருக்கு. இந்த கேமுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இந்த கேம் பார்ட் 2 போடுவேன். பார்ட் 2 வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ட் 2 போடுறேன். ரொம்ப நேரம் ஆகுது கைஸ். இப்படி தான் பிளாக்கா ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. பரவாயில்ல கைஸ், கேம் நல்லா இருக்குது கைஸ். கிராஃபிக்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. வாங்க கைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பாஸ் பண்ணியாச்சு. எங்கேயோ காமிச்சா எங்கேயோ பாஸ் ஆகுது கைஸ். சரி, போகலாம். போ ஏறி போ. மெஸ்ஸிக்கிட்ட ஊற்றுருவோம் பால். மெஸ்ஸிக்கிட்டேருந்தே பாலை பிடிங்கிட்டாங்க கைஸ். மெஸ்ஸியால் வாங்க முடியல. கொஞ்சம் நேரம் இந்த கேமில் நான் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். அப்புறம் பாருங்கள் ஆட்டத்தையே வெறித்தனமாக இருக்கும் ஆட்டம். இப்போலாம் கோல் அடிக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் அவன் கோல் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கோல் அடிக்க மாட்டோம் 2 டீமும். அதுக்கப்புறம் தான் என்னென்னா இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் வாய்ஸே தரேன். அதனால தான் கைஸ் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நாங்கள் ஒரு கோல் கூட அடிக்க மாட்டோம். எதிர் டீமும் ஒரு கோல் கூட அடிக்க மாட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் கைஸ் மேட்ரே இருக்குது. பாருங்கள் கிட்ட வந்துட்டு விட்டுருவோம். மற்ற கேம்லலாம் ஜாய்ஸ்டிக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்து வரைக்கும் தான் இருக்கும் கைஸ். ஒரு ரெக்டாங்கிள் மாரி கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்டாங்கிளை விட்டு ஜாய்ஸ்டிக் வெளியே வராது. இந்த கேமில் கை எங்கே வச்சாலும் ஜாய்ஸ்டிக் அவ்வளோ தூரம் வருது. அதனால் வாட்டம் வர மாட்டேது. லைட்டாக நவுத்தும் போது ஜாய்ஸ்டிக் அப்படியே கையோடு சேர்ந்து நவுந்து வந்து உங்களுக்கு ஜாய்ஸ்டிக்கை பார்த்தா தெரியும். நம்ம வந்து பேசாமல் கீபோர்டு ஒன்று வாங்கணும் கைஸ். கீபோர்டு வாங்கி ஆண்ட்ராய்ட் ஃபோன்லலாம் கனெக்ட் பண்ணி விளாட்றாங்கல்ல, அந்தமாரி கனெக்ட் பண்ணி விளாட்ணும். ஜிடிஏ விளாட்ணும். ஜிடிஏ சான் அண்ட்ரஸ் வச்சுருக்கேன். அதுலேயும் பார்ட் 1 போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். ஃப்ரீ ஃபயர் 2 ஸ்பின்னிங் வீடியோ போட்டிருப்பேன். அந்த பர்பிள் ஷேட் பண்டலும் இப்போ குவாக்மேன் பண்டல் வந்துச்சு. அந்த வாத்து பண்டல், அந்த பண்டலும் ஸ்பின்னிங் வீடியோ போட்டிருப்பேன். எல்லாம் போய் பாருங்கள். அப்புறம் என் ஐடி கலெக்ஷன் வீடியோ வேணுன்னா கேளுங்க. கலெக்ஷன் வீடியோ கேளுங்க.
கலெக்ஷன் வீடியோ கேட்டாலும் நான் போடுறேன், ஓகேவா? ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் மொக்கையாக போவோம் கைஸ். ஃபஸ்ட் ஹாஃப் எப்போ முடியும்னு இப்போ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாஸ் கூட ஒழுங்காக பண்ண விட மாட்டானுங்க கைஸ். குறுக்க வந்து பால் வாங்கிடுவானுங்க. கொஞ்ச நேரம் போரிங்காகவே போயிட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு கோல் கீப்பர் கிட்ட பாலை குத்து, அப்புறம் அவன் மறுபடியும் என்கிட்ட குத்து, அப்புறம் தான் நான் மாற்றி போனேன். ஃபஸ்ட் ஹாஃப் முடியும், அவ்வளோதான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு ஃபுட்பாலை பற்றி அவ்வளோ எதுவும் தெரியாது. ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. சரி, இப்போ செகண்ட் ஹாஃபில் தான் மேட்சே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பக்கத்தில் எனிமி டீம் பக்கத்தில் நம்ம டீமில் ஒருத்தர் இருப்பான். சாரி இது ஃபஸ்ட் ஹாஃப் இல்லை, இது வந்து ஆஃப் சைடு போட்டிருப்பான் பால், அதனால் மாற்றிடுவானுங்க. அவனுங்க பெனால்ட்டியில் ஃபவுல் அடிக்கிற மாரி. இன்னுமே முடியாது, டென்ஷனாக போகும். அவனுங்க கிட்ட போகும்போது பயமாக இருக்கும் கைஸ். இந்த கேம் ஆடினா தெரியும், செம்ம பயமாக இருக்கும், அப்படியே முடிகிற மாதிரியும். அதுதான் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃபை பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்க கைஸ், ஓடுறான் புடி பாலை வாங்கு, அவ்வளோதான். ஓடு யாருமே இல்லை, கிளியராக இருக்குது. நம்ம கோல் போடும்போது கிட்ட போகும்போதே கத்துவானுங்க கைஸ். இந்த ஒரு பால் விட்டுருவேன், அப்புறம் அவன் எடுத்து வச்சிடான் தூரமாக. அப்புறம் அவங்ககிட்டேருந்து மெஸ்ஸிக்கிட்ட போட்டு, மெஸ்ஸிக்கிட்டேருந்து இவங்கிட்ட போட்டு, அப்புறம் தான் கோல். ஃபஸ்ட்டு கோல் கோல் வர்றா மாதிரி. கிராஃபிக்ஸ்லாம் ஓரளவு சூப்பராக பண்ணிடுறாங்க கைஸ். மெஸ்ஸி பாருங்க எவ்வளோ கிட்ட பக்காவாக தெரியுது. கோல் வச்சா நருட்டோவும் சாசுகேவும் பேட்டில் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க, சூப்பராக இருக்குது அது பார்க்க. ஸ்டார்ட் பண்ணலாம் செகண்டாவது ரவுண்டு. வாங்க பாலை வாங்கு. ஓடு அவ்வளோதான், அவனை பாஸ் பண்ண. இப்படி தான் கைஸ் நான் நிறைய போயிட்டு இருந்துச்சு. நீ கோல் போறியா, நான் கோல் போடுறேன். நான் விட்டா அவன் போட்டுருவான், அதனால தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு ஒரு கோல் கூட போடல, இன்னுமே ஒரு கோல் கூட போடல. அவனுங்க நம்பிக்கை இருக்குது, ஜெயிப்போம். அட்ரா கோல் டேய். இதுதான் கைஸ் மெஸ்ஸியோட டேலண்ட்டு. அங்கே பாருங்கள், வாட்டர் கோல், இஸ் எ கோட். இதுக்கு தான் கைஸ் எல்லாருக்கும் மெஸ்ஸியை பிடிக்குது. அங்கே பாருங்கள், அவர் கஷ்டமே பண்ணல, தட்டினாரு, இவன் மேலே போட்டு பால் உள்ளே போயிடுச்சு, அவ்வளோதான். அதனால் அது செலிப்ரேஷன் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதனால் செலிப்ரேஷன்லாம் வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்கே போவான், ரொம்ப தூரம் போவான். எவ்வளோ தூரம் போனாலும் அடிச்சு புட்டிங்கி பால் வாங்கின்னு வந்து மெஸ்ஸி அவன் பால் அப்படியே பாஸ் பண்ணி தான் விளாட்ணுருந்தோம். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக அடி முடிச்சு. இந்த கேமில் பவர்னு அந்த மேலே ட்ரையாங்கல் மாரி கட்டுறதுல அது ஃபுல்லாக லோ ஆயிடுச்சுன்னா நம்ம பிளேயருக்கு வந்து இது டயர்டாகிடுச்சின்னு அர்த்தம். அதனால் இந்தமாரி மாற்றி பாஸ் பண்ணி ஆடினா தான் கரெக்டாக இருக்கும். செகண்ட் கோல் முடிஞ்சு தேர்ட் கோல் இது. ஆமாம், தேர்ட் கோல். இவனே இப்போதைக்கு 2 கோல் போட்டான். டுடேஸ் கோல் 2. எடுத்து வாங்க. லேகே ஆகாமல் நல்லாயிருக்கு கைஸ் கேமு. உண்மையிலே சீரியஸாக பார்த்தீங்களே ஃபுல் வீடியோவில் எங்கன்னா லேக் ஆச்சா? ஒரு லேக் கூட இல்லை. வாங்கடா வாங்கு. அவ்வளோதான், மெஸ்ஸி எடுத்துகிட்டு வர. மெஸ்ஸிக்கிட்டேருந்து இவங்க 2 பேர் பாஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இப்படி தான் பாஸ் பண்ணி வரும். ஏன்னா 2 பேருக்கும் ஹெல்த்து குறைஞ்சிச்சுன்னா அவ்வளோ. அதுக்கப்புறம் ஆள் இல்லை கரெக்டாக. கோல் அட்றா. மெஸ்ஸி அடிப்பாரா இவன் அடிப்பானா? மெஸ்ஸி தான் அடிப்பார் லாஸ்ட் கோல். போடு கோல். மெஸ்ஸி 2 கோல், அவன் 2 கோல். ஆனால் 1 கோல் தான் காட்டுது. அது ஒருவேளை அவன் மூலியமாக பட்டு போச்சு, அதனால காட்டல. அப்படி 88 கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் 100 வந்தால் மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இன்னொரு கோல் அடிக்க முடியுமா? மேட்ச் முடியறதுக்குள்ள அடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன டைம் ஸ்பீடாக போய்ட்டுருக்கு. பால் நம்ம கையில் வந்துச்சுன்னா வச்சிடலாம். மெஸ்ஸிக்கிட்ட இருக்குது. மெஸ்ஸிக்கிட்ட வந்து அங்கே மாறுது. அவ்வளோதான். இவங்ககிட்ட வந்துச்சு. மாற்றி அடிங்க. மேட்ச்சே முடிஞ்சிச்சு கைஸ். போட்டு இப்போ அப்படியே அதிர்றோம் கைஸ். அந்த இதுவே சாரி இது வந்து ஆஃப் சைடுக்காக மாற்றிக்கிறாங்க. மேட்ச் முடிஞ்சிச்சுன்ட்டேன். சாரி கைஸ். கேட்டு ஒதிப்பாங்க கைஸ். எந்த வாங்குவோம் அப்புறம் ஓடுவோம். மேட்ச் முடியும் பாருங்கள். பக்காவாக முடியும். அதுதான் 90 உள்ளே வந்துட்டோம். 90, 91, 92, 93 வந்துச்சு. 1 கோல் போடுங்களா? 1 கோல் முடியும் நம்மளால். மேட்ச் முடிஞ்சிருமாண்ணே? போடுங்க கைஸ். மேட்ச் முடிஞ்சிச்சு. அப்படியே அதிரும் கைஸ். அப்படியே அந்த வைப்ரேஷன் பக்காவாச்சு. போட்டு தரமான செலிப்ரேஷன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டிங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.